வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே. இன்றைக்கி நம்முடைய சேனலில் வல்லாரைக்கீரை தொக்கு தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு எங்கள் பகுதியிலேயே விளைஞ்ச வல்லாரையை பறிச்சுட்டு வந்திருக்கேன். எங்கள் மலைப்பகுதியில் நிறைய வெரைட்டியில் வல்லாரை கிடைக்கும். ஆனால் இது பாருங்கள், இது வந்து ஒரு பிரைன் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு வல்லாரை. இதை நிறைய பேர் சமைப்பீங்க. சமைக்காதவங்க புதுசாக சமைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பறித்து நல்லா கழுவி எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி வல்லாரைக்கீரையை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு 5 பல்லு பூண்டை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் கீரை தொக்கு செய்கிறதுக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பேன் வச்சாச்சு. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுறலாம். பூண்டை உள்ளே சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடட்டும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அதுலேயும் 1 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்ச வல்லாரை இலைகளை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினா தான், நல்லா சுருண்டு வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் தொக்கு. நல்லா வல்லாரைக்கீரையை வதக்கியாச்சு. எனக்கு இது வதங்கிறதுக்கு ஒரு 7 to 8 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சிடலாம். நம்ம வதக்கி எடுத்த இந்த வல்லாரைக்கீரையும் நல்லா ஆறிடுச்சு. அதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வதக்கி வச்ச பூண்டு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் முன்னாடியே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்தாமல் நம்ம புளி ஊற வச்ச தண்ணியவே இதில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடான உடனே வடகம் சேர்த்துக்கிறேன். தாளிப்பு வடகம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளிலாம் போட்டு அரைக்கும் பொழுது ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது, டேஸ்ட்டும் மாறிடும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். லேசாக பொரிஞ்ச உடனே நல்லா பச்சை ஸ்மெல் போன உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தொக்குக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா சிம்லேயே வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தொக்கு ரெடி ஆகிடும். நம்முடைய தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் மிளகாத்தூள் சேர்க்கும் போதே பெருங்காயமும் சேர்த்துட்டேன். அது வீடியோவில் ஷூட் பண்ணுறது கட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஓரங்களில் எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இது சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். வல்லாரைக்கீரை தொக்கு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப மருத்துவ பயன்கள் அதிகமாக உள்ள கீரை இது. இதை வந்து மாதத்துக்கு 2 முறையாவது சேர்த்துக்கணும். வளரக்கூடிய குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்காக இது உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை தொக்கு மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கும்போது அது சுடு சாதத்தில் பிசைஞ்சு நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு கொடுக்கும் பொழுது அது ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. Thanks for subscribing. Thanks for watching.